காட்கிப்டி வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலியில் இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமான கனிம வள குவாரிகளினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் நாற்காலிகள் பறந்தன. இருவர் போலீசாரால் தற்போது பிடித்து செல்லப்பட்டிருக்கின்றனர். மைக்குகள் உடைக்கப்பட்டது, டேபிள் சேர் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டது. மிகுந்த பரபரப்பான ஒரு சூழ்நிலை இந்த பகுதியில் நிலவி வருகிறது. காட்கிப்டி இது குறித்த விவரங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், திருநெல்வேலி கொக்கரகுளத்தில் அறப்போர் இயக்கத்தின் சார்பில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இயங்கி வரும் கல் குவாரிகளால் ஏற்படும் பிரச்சனை தொடர்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கான கருத்தரங்கில் தான் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட கடுமையான இந்த வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது. கூட்டத்தில் நாற்காலிகள் தூக்கி வீசப்பட்டு மேஜை, மைக் போன்றவை உடைக்கப்பட்டதால் இப்பகுதியில் சம்பவ இடத்தில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். பெரும் பரபரப்பு நீடிக்கிறது. தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் வன்முறையில் ஈடுபட்ட இருவரை பிடித்து சென்றிருக்கின்றனர். அறப்போர் இயக்கத்தின் சார்பில் கனிம வள குவாரிகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்கும் கூட்டம் இன்று காலை 10 மணி அளவில் கொக்கரகுளத்தில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் தொடங்கியது. இக்கூட்டத்தில் விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். கூட்டம் தொடங்கியதும் விவசாயிகள் தங்கள் தரப்பு கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து பேசி வந்தனர். அப்போது கூட்டத்தில் பங்கேற்றிருந்த மற்றொரு தரப்பினருக்கும் கூட்டம் நடத்தும் அறப்போர் இயக்க நிர்வாகிகளுக்கும் இடையே கடும் கருத்து வேறுபாடு சிறிது நேரத்தில் பெரும் வாக்குவாதமாக மாறியது. அறப்போர் இயக்கம் தொடர்ந்து கனிம வள குவாரிகள் நடத்துபவர்களை திருடன் என குறிப்பிட்டு வருவதாகவும், அவ்வாறு வார்த்தைகளை நீங்கள் எவ்வாறு பிரயோகப்படுத்தலாம் என கூட்டத்தில் பங்கேற்ற மற்றொரு தரப்பினர் அவர்கள் திருநெல்வேலி கல்குவாரிகள் சங்க உறுப்பினர்கள் என்று கூறப்படுகிறது. அதை நம்மால் இதுவரை உறுதி செய்யப்பட முடியவில்லை. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது. அறப்போர் இயக்க நிர்வாகியின் பேராசிரியர் ஒருவருக்கு இதனால் மண்டை உடைந்தது. சம்பவம் குறித்து கேள்விப்பட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாளையங்கோட்டை காவல்துறை ஆய்வாளர் மகேஷ் மற்றும் குழுவினர் நிலைமையை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேஜைகளை, நாற்காலிகளை தூக்கி வீசிய இருவரை கண்டறிந்து அவர்களை தற்போது போலீசார் பிடித்து சென்றிருக்கின்றனர். இந்த இடமே பெரிய போர்க்களம் போல காட்சி அளிக்கிறது. இரு தரப்பினரும் கடுமையாக மோதிக்கொண்டதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. வன்முறைக்கு காரணமாக இருந்த மற்றும் நாற்காலிகளை தூங்கி இருந்த இருவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து பாளையங்கோட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் மகேஷிடம் கேட்டபோது இந்த உள்ளரங்கு கூட்டத்திற்கு அனுமதி எதுவும் பெறப்படவில்லை என குறிப்பிடுகிறார். பொதுவாக உள்ளரங்கில் நடைபெறும் கூட்டங்களுக்கு அனுமதி எதுவும் தேவையில்லை என்றும், ஆனால் இதுபோன்ற பிரச்சனைகள் வந்தால் யார் பாதுகாப்பு கொடுப்பது எனவும் கேள்வி எழுப்புகிறார். எது எப்படி இருந்தாலும் திருநெல்வேலி கனிம வள குவாரிகள் சம்பந்தமாக பொதுமக்கள், விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் நடந்த இந்த கலவரம் திருநெல்வேலி முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது. காட்சிக்கு தொடர்ந்து சம்பவ இடத்திலிருந்து தகவல்களையும் விவரங்களையும் திரட்டிக் கொண்டிருக்கிறோம். கூட்டம் தற்காலிகமாக தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காட்சிக்கு